Hey all, welcome back to my channel Sankari recipes. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோடு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது எப்போயுமே பஜ்ஜி தான். ஸோ வாழைக்காய் பஜ்ஜினா அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜார். அதில் நான் ஒரு 5 to 6 பீஸ் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஃபஸ்ட் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை சைடில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்க போகிறோம். அந்த பவுலில் தேவையான அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிஜேடி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு என்னவோ ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன பிராண்ட் அவைலபிளோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு கடலை மாவு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன், ஆப்ப சோடா. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். நம்ம எப்போயும் பண்ணுறதில்ல, எப்போவாச்சும் ஒரு நாள் தான் பண்ணுறோம் பஜ்ஜிலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறதில்ல ஒன்றும் தப்பு இல்லை, ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரிக் இஷ்யூஸோ நல்ல அதெல்லாம் வராமல் இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அந்த காயப்பொடி இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் சில்லி பவுடரும் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்போயுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக சாஃப்டாக சுமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆகணும். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எதுவும் தேவை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு சால்ட்டும் நான் அந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா அப்படியே பீட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பஜ்ஜியோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும். விஸ்க் இருக்கிறவங்க நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எப்போயுமே என்னோடய கையை வச்சு பண்ணுறது தாங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு பஜ்ஜி மாவுக்கு பேட்டர் ரெடி ஆகிட்டு, இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் நீங்கள் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா நம்ம ஃபிங்கரை கவர் பண்ணி இருக்கணும் மாவு, அதான் பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கலாமா? எப்போயுமே பஜ்ஜி மாவு முக்கிட்டு லைட்டாக அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை லைட்டாக அப்படியே ஒரு தடவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய மாவு இந்த எண்ணெயில் விழாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் எண்ணெயுமே நல்லா ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். ஒரு பிளேட் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் இருக்க எண்ணெய்லாம் அதில் ஃபில்டர் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எப்போயுமே பஜ்ஜி மாவு நம்ம டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரிமைனிங் மாவை நம்ம இப்படி தடவி ஒருக்க போட்டோம் அப்படின்னா நிறைய மாவு இந்த எண்ணெயில் விழாமல் நல்லா நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்களா,
நல்லா அந்த ஃப்ளஃபினஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்கும்போதே. இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுக்கலாமா? பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.